ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா வந்து FedEx அப்படிங்கிற ஒரு ஸ்கேம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க எப்படி லாஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம FedEx அப்படின்னா ஆக்சுவலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு கால் வருங்க. அந்த கால்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கீங்க, உங்க பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நம்மளும் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டு எல்லாத்தையுமே சாத்தி வச்சுட்டு நாங்க சொல்றதை கேளுங்க, நாங்க ஸ்கைப்ல வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து நீங்க ஸ்கைப்ல வீடியோ கால் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு எஸ்பி காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாருங்க. அவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, நீங்க வந்து வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்க வீட்டுல யார்ட்டையும் சொல்லாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, உங்க பேர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் வந்திருக்கு, நீங்க உங்க கேஸ் வந்துட்டு ஒரு வக்கீலுக்கு வந்து நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், வக்கீல் வந்து நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபி அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம உங்க கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களுக்காக வாதாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 1 lakh சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க 1 lakh சென்ட் பண்ணிடுவீங்க. அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப இன்னொரு 1 lakh சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இன்னும் வந்து அமௌண்ட் எல்லாத்தையும் அனுப்பிட்டே இருப்பீங்க. ரீசெண்டா சௌந்தர்யா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி தான் அமௌண்ட் அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு எப்படி அனுப்பியிருக்காங்கன்னா, ஒரு 7 ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அது வந்து 8வது மாசமே அவங்க வந்து இழந்துட்டாங்க. அந்த 9ஆம் மாசம் தான் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபேக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததுனால அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா FedEx அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க போயிட்டு பார்க்கலாம். இந்த டேக் பண்றேன் கீழே அந்த சேனல்ல போயிட்டு நம்ம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் FedExனா என்னன்னு தெரியும். நம்ம வந்து ஸ்கேம்ல இருந்து எப்பலாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல இருக்கு. கிட்டத்தட்ட 17,000 கோடிக்கு பக்கமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் வந்து எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வந்து திருடி இருக்காங்க. இதுல அவேர்னஸ் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 2019 இருந்து நடந்துட்டு இருக்கு. 22ல கொஞ்சம் அதிகமா நடந்துச்சு. லாஸ்ட் 5 months முன்னாடி இன்னும் அதிகமா நடந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அந்த தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். போலீஸ்னு சொல்லிட்டு யார் கால் பண்ணாலும் அவங்கள்ட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால இதை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க.